நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Miui டூலுடைய அனௌன்ஸ்மெண்ட். ஆல்ரெடி 2-3 வீடியோ பல வீடியோ வந்து நம்ம Miui பத்தி வந்து போட்டிருக்கோம். ஆன்லைன் கையில வச்சு கூட பார்த்திருக்கோம். எல்லா வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிலேட்டட் வீடியோடைய ஹெட்டிங்க்கு கீழே எல்லா வீடியோமே அவைலபிளா இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஓரளவு Miui 12 பத்தின ஐடியா வந்து கிடைச்சிடும். இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது உங்களோட டிவைஸுக்கு எப்போ Miui 12 வரும், என்னென்ன டிவைஸுக்கு Miui 12 ஆல்ரெடி லோட் அவுட் ஆயிடுச்சு மற்றும் Miui 12 பத்தின ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளால போகலாம். ஓகே கைஸ், இப்போ முதல் விஷயம் Miui 12 அப்படிங்கிறது லாஸ்ட் இயரே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பிளான் பண்ணி இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து லான்ச் பண்றதுக்கு இருந்தாங்க. பட் ரொம்பவே டிலே ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா வைரஸ் தான் சொல்றேன். அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த Miui 12 அப்டேட் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிருச்சு. இப்போ எம்ஏ அபிஷியலா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஆகஸ்ட் மந்த் ஒரு சில டிவைசஸுக்கு வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. அது என்னென்ன டிவைஸ் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஸோ ஒரு லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணுறேன். அதாவது Mi 10க்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணதா சொல்கிறாங்க. Mi 10 Proக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, Mi 10 Liteக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, Mi 9க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, Mi 9 Pro, Mi 9T, Mi 90 Pro, Redmi K20, Redmi K20 Pro, Redmi K30 5G, Redmi K30 Pro, Redmi K30 Pro Zoom, Redmi K30 4G, Mi 9, Mi 10 Lite, Redmi K30 5G Racing Edition, Redmi K20 Pro Premium Edition, Mi 10X 4G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அஃபிஷியலாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் பேசுறது வந்து உங்களுக்கு குளோபல் வெர்ஷன் பற்றி. ஸோ குளோபலி எல்லாத்துக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் அப்டேட் ரோல் அவுட் ஆகிருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படி உங்களுக்கு அப்டேட் வராது, நீங்கள் கண்டிப்பாக MI சப்போர்ட்டுக்கு கால் பண்ணியே கேட்கலாம். ஏன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன டிவைசஸ்க்கு ஆகஸ்ட் மந்த் வந்து வரும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ Redmi Note 9 ஆகஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். Redmi Note 9 Pro பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே வந்து வரலங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி Redmi Note 8 Proக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாரா சொல்றாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு இந்தியன் வெர்ஷன் இன்னைக்கு வந்து அஃபிஷியலா வந்து பீட்டா டெஸ்டிங் இந்த என்ரோல் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அஃபிஷியலா ஸ்டேபிள் வெர்ஷனே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்க டிவைஸ் வச்சிருக்கீங்கன்னா இன்னும் 2 to 3 days வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு Redmi Note 8 Pro பொறுத்த வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த டிவைஸுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னும் 2 to 3 daysல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் Redmi 8A உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷாமி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. ஓகே, Poco F1க்கும் அதே தான் ஆகஸ்ட் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. Redmi Note 7க்கு ஆல்ரெடி அஃபிஷியலா குளோபல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டா சொல்றாங்க. உங்களுக்கு இந்தியன் வெர்ஷன் வந்து கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேட்டு கரெக்டா கொடுக்கல. Redmi Note 6 பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த ஒரு நியூஸுமே வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவைசஸ்க்கெல்லாம் பெல்ட்டை இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இனிமேல் தான் அவங்க அஃபிஷியலா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கி இனிமேல் தான் அவங்க வந்து அதை டெஸ்டிங் பண்ணணும். கண்டிப்பா வர்றதுக்கு அக்டோபர் ஆகலாம் அல்லது நெக்ஸ்ட் இயர் கூட ஆகலாம். பட் எனக்கு அஃபிஷியலா சொல்ல தெரியல. ஓகே, இப்போ Redmi Note 5 பொறுத்த வரைக்கும் பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டா சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்ல எதிர்பார்க்கலாம். Redmi 9, Redmi 8, Redmi 8A, Redmi 8A Pro, Redmi 7, Redmi 7A, Redmi 6, Redmi 6A, Redmi 6 Pro, Redmi S2 இந்த ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் இன்னும் பெல்ட்டே ஸ்டார்ட் பண்ணலங்க. கமிங் சூன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு, டேட் அஃபிஷியலா கொடுக்கல. அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு 1 year ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில மேபி எதிர்பார்க்கலாம் அல்லது இந்த மந்த் அக்டோபர்ல பார்க்கலாம். பட் என்னுடைய கணிப்பு படி நெக்ஸ்ட் இயர் தான் இந்த ஸ்மார்ட் போனுக்குலாம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஏன்னா இனிமேல் தான் அவங்க பில்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இனிமேல் டெஸ்டிங் வந்து அவங்க பீட்டா என்ரோல் பண்ணுவாங்க. மேபி ஷாமி வந்து இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் டெஸ்டிங்கே இல்லாம டைரக்டா ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பட் அப்படி கொடுத்தா அதுல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நீங்க வந்து அப்டேட் பண்றது அப்படின்னா எப்படியும் உங்களுக்கு ஜனவரி மந்த் ஆயிடும் இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் எல்லாம் லான்ச் ஆகிறதுக்கு. ஸோ என்னென்ன டிவைசஸ்க்கெல்லாம் எப்பப்போ உங்களுக்கு லான்ச் வந்து பண்றாங்க அப்படிங்கறத ஃபுல் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா அவங்க வந்து கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும், நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து போடுறேன். ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் இந்த MIUI 12 பத்தின ஏதாச்சும் கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க, வீடியோ இன்னும் முடியல. வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல ஷாமி வந்து திடீர்னு சர்ப்ரைஸிங்கா ஒரு 4 டிவைசஸ்க்கு இந்தியன் பெல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அஃபிஷியலா கொடுத்துருந்தது ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது MIUI 12 இந்தியன் ஸ்டேபிள் வெர்ஷனை வந்து அவங்க லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு 4 டிவைசஸ்க்கு மட்டும். அது என்னென்ன டிவைஸ் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். Redmi Note 7, Redmi Note 7 Pro, Redmi Note 8, Redmi Note 8 Pro. இந்த 4 டிவைசஸ் தாங்க. இந்த 4 டிவைசஸ்க்கு இப்போ MIUI 12 வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இது வந்துடும். கண்டிப்பா ரோல் அவுட் ஆக கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு பிராண்ட் தரப்புல இருந்து நீங்க அதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல வந்து ஒரு அப்டேட் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு அப்டேட் வர வந்து லேட் ஆகும். இல்லப்பா எனக்கு அப்படிலாம் வேணாம், இப்போ உடனே எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அதுக்கான டவுன்லோட் லிங்க் என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஜாயின் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஃபிஷியல், அதாவது அஃபிஷியலா MIUI 12க்கான ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அதுல அஃபிஷியலா என்ன லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே லிங்க் தான் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் அங்க எதுவும் வந்து ஸ்பைவேர்ஸ்லாம் இது பண்ணல, ஸ்பைவேர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணல. எல்லாமே வந்து ஃபுல் செக்யூர்டா தான் இருக்கு. அதனால தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கலாம். ஒரு அஃபிஷியல் பெல்ட் லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் மந்த்ல நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். பட் அவங்க வந்து ஜூலை மந்த்லேயே கொடுத்துட்டாங்க. பட் ஒரு எண்ட் ஆகுது. நான் வீடியோ அப்லோட் பண்ணல 30ஆம் தேதி ஆகுது. இந்த 30ஆம் தேதியில கரெக்டா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை சொல்றதுக்காக தான் இது. சாரி ஃபார் டிலே. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.